Welcome everyone. 12th standard subject accountancy unit 2 part 1. அதாவது எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. அதாவது எனக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து வரிசை பிரகாரம் வந்து எனக்கு என்னென்ன வீடியோஸ் வருது அப்படிங்கிறது எனக்கு குழப்பமாக இருக்குது சார். ஸோ அடுத்தடுத்து எடுத்து பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுங்கள், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லிட்டு வரிசையாக வீடியோஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதற்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ஃபஸ்ட் யூனிட் வந்து நம்ம இடையிலேருந்து அது ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் செகண்ட் யூனிட்டில் நான் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஈஸியாக மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கரெக்டாக எடுத்து பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதில் பார்க்க போகிறது செகண்ட் யூனிட்டில் நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதாவது லாப நோக்கற்ற அமைப்புகளுடைய கணக்குகள். ஸோ இன் ஆர் ப்ரீவியஸ் வீடியோ வி ஹேட் டிஸ்கஸ் அபவுட் அதாவது அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி அது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், டெப்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் அதே மாதிரி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். அதில் ஸோ எப்படி வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன மாதிரியான இனங்கள்லாம் இல்லை, ஏதாவது டிரான்சாக்ஷன் இல்லைன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ டெப்டார்ஸ் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட டீட்டெயில் அதர் டீட்டெயில்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையுமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். குரூப்பில் யாருமே வந்து நான் ஃபஸ்ட் யூனிட்டில் செஞ்சு இது வரைக்கும் எந்த சமயம் வீட்டில் எக்ஸசைஸையோ இல்லஸ்ட்ரேஷனையோ செஞ்சு பார்த்ததை யாருமே குரூப்பில் அனுப்பவே இல்லை. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பட் யாருமே இது வரைக்கும் அனுப்பவே இல்லை. ஸோ முதல்ல இந்த ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக யாரெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கீங்களோ முதல்ல குரூப்பில் எனக்கு அனுப்பிச்சி விட்டு நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். முதல்ல அனுப்பிச்சி விடுங்க. அதே மாதிரி யூனிட் 2ல் இனிமேல் வரப்போகிற எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், கரெக்டாக நான் நடத்த செஞ்சு பார்த்துட்டே வாங்க. எக்ஸசைஸ் ஆகட்டும், இல்லஸ்ட்ரேஷன் ஆகட்டும், எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டே வரும்போது தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஆவீங்க அதில். புரியுதா? ஸோ இப்போ யூனிட் 2ல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள். ஸோ அதில் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். Some organizations are established for the purpose of rendering services to the public without any profit motive. ஸோ பொதுமக்களுக்காக, இந்த பப்ளிக்குக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸ் நோக்கத்தோட, அதாவது ரெண்டரிங் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெண்டரிங் சர்வீசஸ், சர்வீஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக. யாருக்கு? அந்த ஜென்ரல் பப்ளிக்கு எந்த ஒரு ப்ராஃபிட் மோட்டிவும் இல்லாமல். ஸோ நம்ம அதில் வந்து லாபம் ஈட்டணும் அப்படிங்கிற அந்த கன்சர்ன், அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்கன்னா பொதுவாகவே எதுக்காக ஆரம்பிப்போம், அதில் லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷன் எதுக்காக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லாப நோக்கத்துக்காக இல்லாமல், அதாவது ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் சர்டன் பர்பஸஸ்க்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான சர்வீசஸை ரெண்டர் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கு? பப்ளிக்கு. புரியுதா? they may be created for the promotion of art, culture, எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த கல்ச்சரை வந்து மேம்படுத்தணும், அதே மாதிரி ப்ரொமோஷன் ஆஃப் ஆர்ட், கலையை வந்து மேம்படுத்தணும், எஜுகேஷனை வந்து மேம்படுத்தணும், ஸ்போர்ட்ஸை வந்து மேம்படுத்தணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. தீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் கால்ட் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதாவது லாப நோக்கற்ற அமைப்புகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி செயல்படக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் தான் நம்ம கால் பண்ணுவோம். புரியுதா? ஸோ சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு அறக்கொடை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அறக்கொடை நிறுவனங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது கல்வி நிறுவனங்களாகட்டும், அதே மாதிரி கல்ச்சுரல் சொசைட்டிஸ், ஸோ அந்த மாதிரி பண்பாட்டு மன்றங்கள் சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், விளையாட்டு, அதே மாதிரி அண்டர் ரிக்ரியேஷன் கிளப்ஸ், ஸோ மணமகிழ் மன்றங்கள் சொல்லுவாங்க. அது ரெக்ரியேஷன் கிளப்ஸ் மீன்ஸ் என்னது, மணமகிழ் மன்றங்கள். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனைகள், தென் லைப்ரரிஸ் அண்ட் லிட்ரரி அசோசியேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி மருத்துவமனைகள் வந்து நூலகங்களாகட்டும், அதே மாதிரி இலக்கிய அமைப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி லாப நோக்கற்ற அமைப்புகளாக நம்ம என்ன பண்ணுவோம், செயல்படுத்துவோம். இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். சரியா? இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுக்கான
ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னது இது எல்லாமே சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், கல்ச்சுரல் சொசைட்டிஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், ரெக்ரியேஷன் கிளப்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், லைப்ரரிஸ் அண்ட் லிட்ரஸி அசோசியேஷன்ஸ், இது எல்லாமே என்னது லாபம் நோக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு சேவை நோக்கத்திற்காக செயல்படக்கூடிய நிறுவனங்களாக இருக்கும். ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இது எல்லாமே. ஓகேவா? தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது என்ன பண்ணுவாங்க? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இப்படி என்ன பண்ணுவாங்க? கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதாவது லாப நோக்கற்ற அல்லது நான் ட்ரேடிங் கன்சர்ன், லாபம் நோக்கற்ற நிறுவனங்கள்னு சொல்லலாம், அல்லது நான் ட்ரேடிங் கன்சர்ன் அதாவது வியாபார நோக்கமற்ற நிறுவனங்கள், இப்படியும் என்ன பண்ணுவாங்க? இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்படியும் கால் பண்ணுவாங்க. ஓகேவா? தே ரைஸ் ஃபண்ட்ஸ் த்ரூ டொனேஷன்ஸ். எதன் மூலியமாக இந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஃபண்ட் ரைஸ் ஆகும்? ஸோ இப்போ நம்ம மற்ற நிறுவனங்கள் மற்ற கம்பெனிஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா எப்படி வந்து நம்ம ஷேர் கேபிட்டல் மூலியமாக அதே மாதிரி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மூலியமாக, ஸோ ஜென்ரல் பப்ளிக் மூலியமாக நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய டிபெஞ்சர்ஸ் மூலியமாக, அந்த நிறைய விஷயங்கள் மூலியமாக நம்ம என்ன பண்ணுவோம்? அதனுடைய ஃபண்ட்ஸை வந்து பேங்க் மூலியமாக இப்படிலாம் ரைஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அதனுடைய கேபிட்டலில் அதாவது ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தே ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் டொனேஷன்ஸ். எதன் மூலியமாக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எதன் மூலியமாக? டொனேஷன்ஸ் மூலியமாக. ஸோ டொனேஷன்ஸ்னால் என்னது? நன்கொடைகள் மூலியமாக. ஸோ நன்கொடைகள்லாம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட், ஸோ கவர்மெண்ட்டுகிட்டேருந்து கிடைக்கக்கூடிய கிராண்ட்ஸ் மூலியமாக. ஸோ அதே மாதிரி அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மீன்ஸ் என்னது? ஏதாவது உறுப்பினர்கள் அந்த கம்பெனியில் அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து ஏதாவது உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்டேருந்து பெறக்கூடிய அந்த சந்தா தொகை அல்லது மானியங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆர்கனைசேஷனுக்கு தேவையான ஃபண்டை இப்படியெல்லாம் தான் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் கன்சர்ன்ஸ் மஸ்ட் ஆல்சோ மெயின்டைன் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க? ப்ராப்பர் இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணி ஆகணும்? இந்த மாதிரி ட்ரஸ்ட்டாக நடத்துறது, டொனேஷன் வாங்கி கவர்மெண்ட்டேருந்து பணத்தை வந்து நம்ம கிராண்ட் பண்ணி, அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலியமாக இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது, அதுவும் இல்லாமல் சேவை நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க? இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? செய்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன கன்சர்னுக்கு என்ன பண்ணணும்? கரெக்டாக வந்து என்ன பண்ணணும்? அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணணும்னா தீஸ் கன்சர்ன் மஸ்ட் ஆல்சோ மெயின்டைன் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். என்ன பண்ணணும்? ஒரு ப்ராப்பரான புக்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரியான கன்சர்ன்ஸில் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். தே மஸ்ட் அக்கவுண்ட் ஃபார் ஆல் கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மாதிரி டொனேஷன்ஸ் மூலிமா, கவர்மெண்ட்டேருந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போது என்ன பண்ணணும்? அப்போது கேஷ் ரிசிப்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான டொனேஷன்ஸ் மூலிமா கவர்மெண்ட்டேருந்து நிறைய விஷயங்கள்ட்ட இந்த கேஷ் ரிசிப்ட்ஸ்னால் என்னது? ரொக்க பெறுதல்கள் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படி தானே நம்ம கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணுறோம், ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி அந்த அக்கௌண்ட் வந்து எது ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது அந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும்? கேஷ் ரிசிப்ட்ஸ் எவ்வளோ, அதே மாதிரி பேமெண்ட்ஸ் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், செலுத்தல்கள், ஸோ ரிசிப்ட்ஸ் பெறுதல்கள், ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் ஈச் அக்கௌண்டிங் இயர், ஒவ்வொரு அக்கௌண்டிங் இயர்லேயும் தே மஸ்ட் ஆல்சோ ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் டு அசர்டைன் த சர்ப்ளஸ் ஆஃப் ஆர் டெஃபிசிட் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அதே மாதிரி சர்ப்ளஸ் அமௌண்ட்டாக இருக்கா, உபரியான தொகை அந்த கம்பெனியில் இருந்துகிட்ருக்கா, அல்லது பற்றாக்குறையான அமௌண்ட்டோட அந்த கம்பெனி வந்து அதாவது அந்த ஆர்கனைசேஷன் வந்து செயல்பட்டுருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இறுதி கணக்குகளை நம்ம தயார் பண்ணுறோம். புரியுதா? ஸோ அப்போது ஒவ்வொரு அக்கௌண்டிங் இயரும் என்ன பண்ணி ஆகணும்? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். எதற்காக? அந்த கம்பெனி வந்து சர்ப்ளஸான அமௌண்ட்டோட ரன் ஆகிக்கிட்டு இருக்கா, அல்லது டெஃபிசிட்டான அமௌண்ட்டோட ரன் ஆகிக்கிட்டு இருக்கா அந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய நிதி நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்னது? அதாவது லாப நோக்கற்ற அமைப்புகளுடைய இயல்புகள் என்னவா இருக்குது? ஸோ ஃபாலோயிங் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஒன்று, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர் த ஆர்கனைசேஷன்ஸ் விச் ஃபங்க்ஷன்
வித்தவுட் எனி ப்ராஃபிட் மோட்டிவ். ஸோ இந்த கன்சர்னை பொறுத்த வரைக்கும் எதற்காக எப்படி செயல்படக்கூடியதாக இருக்குது, அதனுடைய இயல்பு என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதனுடைய பணிகள் வந்து எப்படி இருக்குது, வித்தவுட் எனி ப்ராஃபிட் மோட்டிவ், எந்த விதமான ப்ராஃபிட் மோட்டிவும் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் எது, இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். புரியுதா? ஸோ சேவை நோக்கோடு மட்டுமே. ஸோ தேர் மெயின் எய்ம் இஸ் டு ப்ரொவைட் சர்வீஸ். எதற்காக மட்டுமே தான் செயல்படுத்துகிறாங்க, only provide service motive காக to a specific group or public at large. என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட அமைப்புகளுக்காகவோ அல்லது ஜென்ரல் பப்ளிக்குக்காகவோ பொதுமக்களுக்காகவோ என்ன பண்ணுறாங்க, சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை செயல்படுத்துகிறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி தே டு நாட் அண்டர்டேக் பிஸ்னஸ் ஆர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பொதுவாக அந்த விஷயத்தை இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எப்படி செயல்படும் சொல்லி பார்த்தோன்னா, இந்த மாதிரியான வணிகம் மற்றும் வியாபார நடவடிக்கைகளை வந்து கண்டிப்பாக மேற்கொள்ளாது. ஸோ வியாபாரம் செய்யணும், வணிகம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் எதில் இருக்காது, இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்காது. ஸோ தேர் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன்க்ளூட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் மெம்பர்ஸ், டொனேஷன்ஸ், கிராண்ட் இன் எய்ட் அண்ட் லீகசிஸ். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து என்ன பண்ணுவாங்க, அதனுடைய சோர்ஸஸ், மெயின் சோர்ஸஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து இன்கம் இன்க்ளூட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரம் மெம்பர்ஸ். ஸோ மெம்பர்ஸ்டேருந்து வரக்கூடிய அந்த சந்தா தொகை மூலியமாக தான் என்ன பண்ணுவாங்க, அதனுடைய சோர்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டொனேஷன்ஸ், முதல்ல சொன்ன மாதிரி டொனேஷன்ஸ் மூலியமாக. ஸோ அதே மாதிரி கிராண்ட் இன் கவர்மெண்ட்டேருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள், எய்டு மீன்ஸ் என்னது, உதவிகள். அதே மாதிரி லீகசிஸ். ஸோ லீகசிஸ்னால் என்னது, உயில் கொடைன்னு சொல்லுவாங்க. ஸோ மானியங்கள் மூலியமாக அல்லது உயில் கொடை, உயில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க நிறைய பேர், ஒரு குழந்தைகள் இல்லை, வாரிசுகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள்லாம் யாருக்கு எழுதுவாங்க, இந்த மாதிரியான லாபம் நோக்கமற்று செயல்படக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு, அந்த அமைப்புகளுக்கு என்ன பண்ணிடுவாங்க, உயில் எழுதி வச்சுட்டு அவங்க இறந்து போவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெசோர்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் அதனுடைய சோர்ஸையும் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃபீச்சர்ஸ், அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான், இது 4 விதமான பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் த ஃபாலோயிங் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ இது மூலியமாக தான் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த அக்கௌண்ட் பீரியடில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன பண்ணப்படுது, ப்ரிப்பேர் பண்ணப்படுது. அதாவது பை நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பேரில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், இறுதி கணக்குகளை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். செகண்டரி பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னது, வருவாய் மற்றும் செலவின கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ இருப்பு நிலை குறிப்பு. ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது நம்ம எப்படி போடணுங்கிறது நமக்கு முதல்ல பார்த்தோம் போன வீடியோவில். ஸோ அதே மாதிரி தான். ஸோ பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்னென்ன ப்ராசஸ், என்னென்னலாம் வந்து என்ன சைடில் வரணும், லைபிலிட்டிஸில் எது வரும், அசட்ஸில் என்னென்ன வரும், அதே மாதிரி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் வருங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்படியே ஈஸியான ஒரு யூனிட் தான் இது, இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு சேவை நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ஸோ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ எதுபடி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நடத்தணும்னா, இந்த கம்பெனிஸ் ஆக்ட் செக்ஷன் 8 இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணி நடத்தணும். ஆர் ரெக்யர்ட் டு ப்ரிப்பேர் தேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அஸ் பெர் ஷெட்யூல் 3 டு த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஷெட்யூல் படி, அந்த ஷெட்யூல் 3 இருக்கு இல்லையா, அதன்படி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அண்ட் பேலன்ஸ் ஷீட், இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த கம்பெனிஸ் ஆக்ட் பேஸ் பண்ணி, அதே மாதிரி ஷெட்யூல் 3 கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட் படி தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் என்ன நோட் இங்கே இருக்குது, முக்கியமான நோட் என்னென்னா, இன் திஸ் யூனிட் only the not for profit organization
நாட் ரெஜிஸ்டர்ட். என்ன பண்ணல, இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இந்த லாப நோக்கமற்ற செயல்படக்கூடிய அந்த அமைப்புகளை வந்து என்ன பண்ணுறாங்க, நாட் ரெஜிஸ்டர்ட், ரெஜிஸ்டர் பண்ணாத. அதே மாதிரி அண்டர் த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆர் டீல்ட் வித் என்ன பண்ணுறாங்க, அதாவது நாட் மீன்ஸ் என்னது, இதை வந்து என்ன பண்ணல, அந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி ரெஜிஸ்டர் பண்ணி ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லை. இந்த நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிஸ் ஆக்டினுடைய ஃபார்மேட் படி அந்த ஷெட்யூல் 3ல் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்ஸ் படி நம்ம என்ன பண்ணலை, இந்த அக்கௌண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலைங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் அஸ் பெர் ஷெட்யூல் 3. என்ன பண்ணுறாங்க, ஷெட்யூல் 3 படி இந்த கம்பெனிஸ் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் படி நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலைங்கிறது தெரியப்படுத்திக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கம்பெனிஸ் ஆக்டில் கொடுத்துருக்கிறதுப்படி நம்ம என்ன பண்ணல, நம்ம உங்களுக்கு இந்த கணக்குகளை நான் கொடுக்கல. ப்ராப்பராக நார்மலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஃபார்மேட் படி என்ன பண்ணியிருக்கோம் அமைச்சு உங்களுக்கு எப்படி வந்து புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கணக்குகளை கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். நம்ம ஃபஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த 3 அக்கௌண்ட்ஸ் நம்ம எப்படி எதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நம்ம என்னென்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னா, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்குது கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல முழுமையாக நீங்கள் படிக்கணும். அப்படி படித்தா தான் என்ன பண்ண முடியும், இந்த அக்கௌண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக போட முடியும். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் இது எல்லாமே முன்னாடி நீங்கள் படித்தது தான். மோஸ்ட் ப்ராப்ளி ரெசிப்ட்ஸ்லாம் எதாவது, பேமெண்ட்ஸ்லாம் எதாவது, இது உங்களுக்கு தெரிஞ்சு தான். இன்கம்லாம் எதாவது, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் எதாவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 11th ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அது சொல்லிக் கொடுத்ததை வச்சு இந்த ஃபார்மேட்டை நான் அடுத்த வீடியோஸில் ஃபார்மேட்லாம் கொடுப்பேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதா? ஸோ ரொம்ப வந்து நீங்கள் கஷ்டம்லாம் நினைக்க வேண்டாம். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் இஸ் அ சம்மரி ஆஃப் cash and bank transaction of not for profit organization prepared at the end of each financial year. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், end of each financial year வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் வந்து எது முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் இஸ் சம்மரி ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன். சரியா? இது வந்து எதோட சம்மரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷனோட மொத்த சம்மரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ அப்போது பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு அப்படிங்கிறது, அதாவது ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எதோட முக்கியமான ஒரு சம்மரியாக இருக்குது, ஒட்டுமொத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரொக்கம் மற்றும் வங்கி, அதாவது கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டினுடைய அந்த நடவடிக்கைகளுடைய மொத்தமான ஒரு தொகுப்பு தான் எது, இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். புரியுதா? ஸோ இட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர். என்ன சொல்கிறாங்க, இது ஒரு சொத்து கணக்கினுடைய தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொத்து கணக்கினுடைய தன்மையுடைய ஒரு அக்கௌண்ட் தான் எது, இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதாவது the receipts and payments account begins with the opening balance. ஸோ இப்போ இந்த receipts and payments accounts வந்து எதோட தொடங்குது இந்த அக்கௌண்ட் செய்யும்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேலன்ஸஸோடு தான் தொடங்குது. ஸோ கேஷ் அண்ட் பேங்க் அண்ட் ends with closing பேலன்சஸ். சரியா? ஸோ இப்போ ஓப்பனிங் பேலன்சஸ் எதுவாக இருக்கும், கேஷும் பேங்க்கும் ஓப்பனிங் பேலன்சஸ் எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு வந்துடும். என்ன டிரான்சாக்ஷன்ஸோட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ends with closing balances of cash bank. ஸோ ரொக்கம் மற்றும் வங்கி அதனுடைய மொத்த இருப்புகள், அதாவது என்ன பண்ணுறாங்க, அதனுடைய க்ளோசிங் பேலன்சஸ் எவ்வளோ இருக்குதோ அதோட டிரான்சாக்ஷனோட தான் என்ன பண்ணோம், அந்த அக்கௌண்ட் வந்து முடியும். ஆல் கேஷ் ரிசிப்ட்ஸ் ஆர் ஷோன் ஆன் த டெபிட் சைட். ஸோ கேஷ் ரிசிப்ட்ஸ்லாம் எந்த சைடில் வந்து வெளிப்படும், எந்த சைடில் வந்து என்ட்ரி பண்ணுவோம்னா டெபிட் சைடில் என்ட்ரி பண்ணுவோம். அதே மாதிரி ஆல் கேஷ் பேமெண்ட்ஸ்னால் செலுத்தல்கள். ஸோ செலுத்தல்கள்லாம் எந்த சைடில் வரணும், அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியதெல்லாம் எது, பேமெண்ட்ஸு. அதே மாதிரி கேஷ் ரிசிப்ட்னானது அவங்களுக்கு வர வேண்டியது, ரிசிப்ட்ஸ் பெற வேண்டியது, அதெல்லாம் டெபிட் சைடில் வரும். நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எந்த சைடில் வரும், கிரெடிட் சைடில் வரும். இன் திஸ் அக்கௌண்ட் ஆல் கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ் வெதர் ஆஃப் கேபிட்டல் ஆர் ரெவன்யூ நேச்சர். என்ன சொல்கிறாங்க, எல்லா விதமான கேஷ் ரிசிப்ட்ஸும் கேஷ் பேமெண்ட்ஸும் என்ன விதமான நேச்சராக இருக்குன்னா, கேபிட்டல் ஆர் ரெவன்யூ நேச்சர், மூலதனம் மற்றும் வருவாய் தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வில் பி
recorded in the receipts and payments account. They may relate to the current year or the previous year or the subsequent year. என்ன பண்ணலாம், நடப்பு கணக்குகளில் இருக்கக்கூடிய அந்த இயரில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கலாம், அல்லது முன்னாடி இருக்கக்கூடிய போன வருடங்களுடைய தொகையாக இருக்கலாம், ரிசிப்ட்ஸாக இருக்கலாம், அல்லது அடுத்து வரக்கூடிய வருடங்களாக இருக்கக்கூடிய அந்த ரிசிப்ட்ஸாக இருக்கலாம். ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணப்படும், ஒரே மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இட் மீன்ஸ் that irrespective of the period for which the amount is received or paid, இது ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். எந்த இயர்லேருந்து நம்ம கணக்கு வந்து அமௌண்ட் வந்திருக்குங்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம், பெருசாக எந்த இயர்லேருந்து வந்திருந்தாலும் நம்ம அதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம நடப்பாண்டில், அதாவது கரண்ட் இயர்லேருந்து முன்னாடி வருஷத்துலேருந்து வந்த அமௌண்ட்டாக இருந்தாலும், அந்த கரண்ட் இயர்லேயே வந்த அமௌண்ட்டாக இருந்தாலும், அல்லது ஃப்யூச்சரில், அதாவது அடுத்த வருஷங்களில் வரக்கூடிய அமௌண்ட்டு வந்திருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம கன்சிடர் பண்ணணும், எடுத்துக்கணும். சரியா? received or paid, it is recorded if cash is received or paid during the year. என்ன பண்ணணும், அந்த மாதிரியே தான். ஸோ எல்லாமே அந்த during the year, அந்த இயரில் வரக்கூடிய paid, received எல்லாமே எதில் வரும், இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அந்த அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக வரும். அதுலேயும் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக இதெல்லாம் வரும். புரியுதா? ஸோ நான் கேஷ் ஐட்டம்ஸ் சச் as depreciation, outstanding expenses and accrued income are not shown in the receipts and payment accounts. ஸோ இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது, சொல்யூஷன் கொடுக்கும்போது எந்தெந்த இனங்கள்லாம் அதில் வராது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் வராதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. டெப்ரிசியேஷன் வராது. ஸோ தேய்மானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதில் வராது, இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் வராது. அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ஸோ கொடுபட வேண்டிய செலவுகள், ஸோ இதெல்லாமல் என்ன பண்ணாது, வராது. அதே மாதிரி அக்ரூட் இன்கம், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும், அக்ரூட் இன்கம்ஸ் வந்து கொடுத்துருந்தாலும் அதையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி காட்டப்பட மாட்டாது. நாட் ஷோன் இன் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ கிளியர் கட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன மாதிரி இனங்கள்லாம் எந்த சைடு வரணும், வரக்கூடாது, எதெல்லாம் எந்த சைடு வரணும், கேஷ் பேமெண்ட்ஸ் இந்த சைடு வரணும், கேஷ் ரிசிப்ட்ஸ்லாம் எந்த சைடு வரணுங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டாக இதுலேருந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எந்தெந்த இனங்கள்லாம் கேஷ் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸில் வரக்கூடாதுங்கிறதும் உங்களுக்கு கிளியராக சொல்லியாச்சு. ஸோ இந்த 3 இனங்கள் வந்து எது பண்ணாது, வராது. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ், பெறுதல்கள் மற்றும் செலுத்தல் கணக்கை வந்து தயாரிப்பதற்கான படிநிலைகள் என்னென்ன. ஸோ இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஸோ ரெக்கார்ட் த ஓப்பனிங் பேலன்ஸ் of cash in hand and favorable bank balance on the debit side. So debit side la, அதாவது receipts and payments la என்ன ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெபிட் சைடில் வந்து எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்னா, ரெக்கார்ட் த ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எதோடது, கேஷ் அண்ட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் ஆகட்டும் அல்லது பேங்க் பேலன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே எங்கிட்டு வரணும், ஓப்பனிங் பேலன்ஸஸ் எல்லாமே டெபிட் சைடில் வரணும். அண்ட் டெபிட் சைட் ஆஃப் ரிசிப்ட்ஸ். சரியா? அதே மாதிரி அண்ட் பேமெண்ட்ஸ். இஃப் தேர் இஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இட் மஸ்ட் பி ரெக்கார்டட் ஆன் த கிரெடிட் சைடு. ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்திருந்ததுன்னா, வங்கி மேல்வரை பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை எந்த சைடு வரணும்னா கிரெடிட் சைடில் வரணும். புரியுதா? ஸோ record opening balance of cash and bank balances on debit side of receipts and payment account. சரியா? receipts and பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் டெபிட் சைடில் ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்சஸ்லாம் டெபிட் சைடில் வரணும், பற்று பக்கத்தில் வரணும். அதுவே பேங்க் ஓவர் டிராஃப்ட், வங்கி மேல்வரை பற்று, இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்கன்னா இட் மஸ்ட் பி ரெக்கார்டட் ஆன் த கிரெடிட் சைடு. அது வந்து வரவு பக்கத்தில் வரணும், அதாவது கிரெடிட் சைடில் வரணும் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? இதை க்ளீனாக புரிஞ்சுக்கோங்க, வாட்ச் பண்ணிக்கோங்க எது எந்த சைடு வரணுங்கிறத. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கேஷ் ரிசீப்ட்ஸ்
during the year are recorded on the debit side. என்ன பண்ணணும்? Actual cash receipts during the year are recorded on the debit side. என்ன பண்ணணும்? அந்த இயர்ல ஏதாவது ஆக்சுவல் கேஷ் ரிசிப்ட்ஸ் வந்து வந்திருந்தது அந்த பர்டிகுலர் இயரில், எந்த இயரில் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்களோ அந்த கரண்ட் இயரில் ஏதாவது கேஷ் ரிசிப்ட்ஸ் வந்திருந்ததுன்னா டெபிட் சைடில் வரணும். அண்ட் ஆக்சுவல் கேஷ் பேமெண்ட்ஸ் டூரிங் த இயர், அந்த பர்டிகுலர் இயரில் கேஷ் பேமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர் ரெக்கார்டட் ஆன் த கிரெடிட் சைட், வரவு பக்கத்தில் நம்ம என்ட்ரி பண்ணணும். கிரெடிட் சைடில் அதாவது பேமெண்ட்ஸ் இருந்ததுன்னா வரவு பக்கத்தில், அதாவது கிரெடிட் சைடில், ரெசிப்ட்ஸ் இருந்ததுன்னா டெபிட் சைடில் நீங்கள் என்ன பண்ணணும்? என்டர் பண்ணணும். அதே மாதிரி while recording cash receipts and payments, இந்த பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது no distinction needs to be made between revenue and capital items. இந்த மாதிரி முதலீடு மற்றும் வருமான விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டாம்? பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நோ டிஸ்டிங்ஷன்ஸ் நீட்ஸ். என்ன பண்ணுறாங்க? எந்த விதத்துலையும் நம்ம முதலினமா வருவாயினமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண வேண்டாம்? பிரித்து பார்க்கவே வேண்டாம். ஸோ சிமிலர்லி நோ டிஸ்டிங்ஷன் நீட் டு பி மேட் வெதர் த அமௌண்ட் ரிசீவ்ட் ஆர் பெய்ட் ரிலேட்ஸ். என்ன பண்ணணும்? இதில் கொடுத்துக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் வந்து எதை பற்றினதுன்னு மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதாவது ரிசிப்ட்ஸை சேர்ந்ததா பெய்டை சேர்ந்ததா, அதாவது பேமெண்ட்ஸா ரிசிப்ட்ஸா அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஸை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ அதை ரிலேட் பண்ணி நம்ம அதை தெரிஞ்சிட்டா போதும். டு த கரண்ட் பீரியட், அந்த பீரியடில், அண்ட் ப்ரீவியஸ் பீரியடில், அண்ட் ஃபியூச்சர் பீரியடில். ஸோ இந்த மாதிரி எந்த பீரியடாக இருந்தாலும் ஓகே. ஸோ நம்ம கரண்ட் இயரில் இருந்தாலும் ஓகே, இந்த அதாவது எந்த மாதிரியான ரிசிப்ட்ஸு பேமெண்ட்ஸு இது எல்லாமே கரண்ட் பீரியடாக இருந்தாலும் பரவாயில்ல, முன்கூட்டியே இருந்த அந்த போன வருடங்களில் இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது வருங்காலத்தில் வரக்கூடிய வருவாயோ அல்லது ரிசிப்ட்ஸோ அல்லது வருங்காலத்தில் நம்ம அதாவது ஃப்யூச்சரில் நம்ம செலுத்த போகிற தொகையோ இப்படிலாம் எது கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும். புரியுதா? இதை எதுவுமே பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் த டோட்டல் ஆஃப் டெபிட் சைட் இஸ் மோர் தேன் த கிரெடிட் சைட். இப்போது டெபிட் சைடு வந்து கிரெடிட் சைடு இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டை விட டெபிட் சைடில் கூட இருந்தது, அமௌண்ட் வந்து ஹையராக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் த பேலன்சிங் ஃபிகர் வில் அப்பியர் ஆன் த கிரெடிட் சைட். புரியுதா? ஸோ அப்போது கிரெடிட் சைடை விட டெபிட் சைடு அமௌண்ட் வந்து ஹையர் அமௌண்ட்டாக இருந்ததுன்னா எந்த சைடு வந்து பேலன்சிங் ஃபிகர் வரணும்? கிரெடிட் சைடு வந்துடும். இட் ரெப்ரசன்ட்ஸ் த க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் ஆர் பேங்க். ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? அந்த அதிகப்படியாக வரக்கூடிய அந்த பேலன்சிங் ஃபிகரை. ஸோ கிரெடிட் சைடில் வரக்கூடிய அந்த பேலன்சிங் ஃபிகரை நம்ம என்னென்னு சொல்லி கால் பண்ணுவோம்? க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் ஆர் பேங்க் பேலன்சஸ். புரியுதா? இப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதுவே இஃப் த டோட்டல் ஆஃப் கிரெடிட் சைடு, ஸோ கிரெடிட் சைடு வந்து இஸ் மோர் தேன் த டெபிட் சைடு. என்ன பண்ணுறோம்? டெபிட் சைடை விட கிரெடிட் சைடு டோட்டல் வந்து அதிகப்படியான தொகையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் the balancing figure will appear on the debit side. புரியுதா? இது எல்லாமே முன்னாடி நம்ம போட்டது தான். எப்படி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லலாம் நம்ம எந்த சைடு நம்ம அதிகப்படியான அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்? கொண்டு வந்து போட்டு பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? சேம் அதே தான் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஃபார்மில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி the total credit side is more than the debit side. டெபிட் சைடை விட கிரெடிட் சைடுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய அந்த பேலன்சிங் ஃபிகர் வில் அப்பியர் இன் த டெபிட் சைட். ஸோ டெபிட் சைடில் தான் அப்பியர் ஆகும் இல்லையா? இட் ரெப்ரசன்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ டெபிட் சைடில் நம்ம பேலன்சிங் ஃபிகர் வந்தால் அதை பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பெசிஃபை பண்ணுவோம். பட் கிரெடிட் சைடில் நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்ததுன்னா அதை க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் ஆர் பேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ நம்ம லாஸ்ட்டில் வரக்கூடிய அந்த பேலன்சஸ் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட், அதாவது கிரெடிட் சைடில் அதனுடைய பேலன்சஸ் வந்து நம்ம பேலன்சிங் ஃபிகர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் ஆர் பேங்க்குன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுவே டெபிட் சைடில் நமக்கு பேலன்சிங் ஃபிகர் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? பேங்க் ஓவர் டிராஃப்ட். இதை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ டெபிட் சைட்லனா பேங்க் ஓவர் டிராஃப்ட் சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அந்த பேலன்சிங் ஃபிகரை. கிரெடிட் சைடில் வந்தது அப்படின்னு சொன்னால் அதோடைய பேலன்சிங் ஃபிகரை என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் ஆஃப் கேஷ் ஆர் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். புரிஞ்சுதா?
ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. until then bye students.